கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பிற்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தேனி மாவட்டம் குமிளி, கம்பமெட்டு மற்றும் போடிமெட்டு பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கேரள மாநிலத்திலிருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் வரும் பயணிகளை தமிழக மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அனுமதிக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சத்யராஜ் இணைகிறார். வணக்கம் சத்யராஜ், மேலும் விவரம். கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் சூழலில் தமிழக சுகாதாரத்துறையினர் தமிழக எல்லைகளை ஒட்டிய பகுதிகளில் அதாவது குறிப்பா கேரளாவில் இருந்து தமிழக பகுதிக்கு வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் பேருந்து ஆகியவற்றில் நிபா வைரஸ் பாதிக்கப்பட்ட யாரேனும் வருகிறார்களா அல்லது அதற்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்ற கோணத்தில் மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று தேனி மாவட்டம் கேரள எல்லைகளை இணைக்கக்கூடிய கம்பமெட்டு, குமிளி, லோயர்கம் ஆகிய பகுதிகளில் மருத்துவ குழுவினர் வாகனங்களில் மருத்துவ பரிசோதனை சோதனைகள் மேற்கொண்டனர். குறிப்பாக வெப்பமானியை கொண்டு உடலின் வெப்பத்தை அளவிட்டு அதனைத் தொடர்ந்து உடல் சோர்வாக உள்ளதா அல்லது களைப்பாக இருக்கிறதா என்ற கோணத்தில் மருத்துவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக கேரளாவில் வரக்கூடிய 4 சக்கர வாகனம் மற்றும் பேருந்துகளில் மருத்துவ குழுவினர் ஏறி ஒவ்வொரு பயணிகளாக அவர்களது வெப்பமானியை கொண்டு அவரது வெப்பத்தையும் காய்ச்சல் இருக்கிறதா அல்லது உடல் சோர்வா இருக்கிறதா என்ற கோணத்தில் மருத்துவ பரிசோதனை செய்தனர். இந்த கேரள மாநிலத்தில் மலப்புற பகுதியில் நிபா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதால் தேனி மாவட்டம் குறிப்பாக 3 இடங்கள் கேரள எல்லையை இணைக்கக்கூடிய பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ளது. போடிமெட்டு, குமிளி, கம்பமெட்டு இந்த 3 சோதனை சாவடியிலும் காலை முதலே மருத்துவ குழுவினர் வருகை தந்து ஒவ்வொரு வாகனங்களாக பரிசோதித்து வருகின்றனர். தமிழக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி நிபா வைரஸ் தொற்று இருக்கின்றால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு அருகில் உள்ள சுகாதார வளாகத்துக்கு சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.